ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். டுடே லஞ்சுக்காக பச்சைப்பயிறு சாதம் தான் செஞ்சுருக்கேன். 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சுட்டு பச்சைப்பயிறு சாதம். இது கூடவே இன்றைக்கி காய் எதுவும் பண்ணல. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது. சரி, வித்தியாசமாக சக்கரவள்ளி கிழங்குல வடை, கட்லட் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இஷ்டம் தான் அது. அதுதான் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பிரெட் கம்ஸ்க்கு பதிலாக நான் ரவையை போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குந்தது. அடுத்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்காக பச்சை கலக்காயை வேக வச்சு அதை தாளித்து கொடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா சீசனல் டைமில் தான் பச்சை கலக்காய் கிடைக்கும். அப்புறம் காய வச்சுட்டாங்கன்னா அதை ஊற வச்சு சாப்பிட்ணும். அது அப்படின்னாலும் பச்சை கலக்காய் டேஸ்ட் வராது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் பச்சை கலக்காய் இருக்கிற வரைக்கும் பச்சை கலக்காயை தான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. இது கூடவே காலையில் பாப்பா ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்ட பூரி நான் சுட்டா பூரி புஃப்னு தான் வரும். பூரியும் இது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். இன்னையோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு இது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,